இது கொரோனா காலத்துலலாம் வந்து மிகப்பெரிய உதவி வந்து அரசாங்கமே தெருவு கபசுர குடிநீர் கொடுத்தாங்க, நிலவேம்பு கொடுத்தாங்க. ஸோ இப்படி இந்த அப்போ சித்த மருத்துவம் தேவை இன்றளவும் இருந்திருக்கு. இதை நாம் என்ன பண்ணோம், ஆமாம் இதில் வந்து சித்த மருத்துவத்தில் சில குறைபாடுகள் இருக்கா, ஆமாம் இருக்குது. இன்று இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் மாதிரி இது வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணுமா, ரிசர்ச் பண்ணணுமா, கண்டிப்பாக பண்ணணும். அதையும் நாங்கள் சித்த மருத்துவர்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். சரிங்களா? இப்போ உள்ள தேவைக்கு தகுந்த மாதிரி, இப்போ உள்ள சயின்ஸுக்கு தகுந்த மாதிரி சித்த மருத்துவம் அப்டேட் ஆகணும்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக அதை ரிசர்ச் பண்ணி வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி ஒரு சேஃபான இதில் வந்து எடுத்துகிட்டு போகணும் தான் எங்களோட ஆசையும். சித்த மருத்துவராக எங்களோட ஆசையும் அது தடையாக. ஆக்சுவலாக வந்து அதில் வந்து தடைகள் இருக்குது. அதாவது வந்து பொருளாதாரம், அதுக்கு இதுக்குன்னு வந்து ப்ராப்பரான வந்து ஒரு ஒத்துழைப்பு எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம ஒரு மருந்தை ரிசர்ச் பண்ணி அதை ஹியூமன் ஸ்டடி இதெல்லாமே ட்ரையல், கிளினிக்கல் ட்ரையல் இதெல்லாமே முடித்து கொண்டு வரதுக்கு பெரும் பொருளாதாரம் செலவாகும். ஸோ இது ஒரு தனி மனிதனாலேயோ இல்லை, நாங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து எத்தனை பேர் இருப்போம், படித்த பட்டதாரி மனிதர்கள் மிஞ்சி போனால் ஒரு 6000 பேர் 7000 பேர் தான் வந்து இன்ன வரையும் 10,000க்குள்ளார தான் வந்து ரெஜிஸ்ட்ரே நடந்தது தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ஆமாம், தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த 10,000 பேரால் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வந்து மருந்துகளை வந்து ரிசர்ச் பண்ணிட முடியும்? ஒரு அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் அரசாங்கமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுவும் இதில் வந்து மிகப்பெரிய அரசியல் சார்ந்து இருக்குது. ஏன்னா யூனிவர்சிட்டி பில்லு பாஸ் ஆகிட்டு அதை ஆளுநர் கையெழுத்து போடாத இத்தனை வருஷம் 26 இல்லை. ஸோ இந்த மாதிரியான தடைகள், அரசியல் பின்புலம் இதெல்லாமே வந்து இதில் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறது. ஒரு பின்னடைவு இருக்குது. ஆமாம்.